அதனைத்தான் சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்டகால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. ஒரு சரியான விசாரணை வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கிறேன், வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார். அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது, மின்பிறப்பாக்கி காணாமல் போயிருக்கிறது என்று மக்கள் முறையிடுகின்றார்கள். அர்ஜுனா ராமநாதன் சொல்லுகிறார், அப்படி என்றால் அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். இங்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வேண்டும், ஒரு இனம் அழிகின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இவற்றுக்கான நீதி வேண்டும். அது டாக்டர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். பொய்கள் வதந்திகள் வெளியிலே வரக்கூடாது. உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய மக்களை பெருமளவிலே பாதிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மக்கள் திரண்டார்கள். மக்களுடைய எண்ணங்கள் அங்கே அவருடைய உணர்வுகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த உணர்வுகள் ஒரு இன்று நேற்று வந்ததல்ல, ஒரு ராமநாதனுக்கானதாக நான் பார்க்கவில்லை. அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியருக்காகத்தான் அந்த மக்கள் அதிலே திரண்டிருந்தார்கள் என்பதல்ல. அவர்களிடம் இருக்கிற நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் அவருடைய கரிசனைகள், தங்களுடைய வைத்தியசாலை தொடர்பிலே, குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். அங்கே இருக்கின்ற ANE ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியன் யூனிட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும், சரியான முறையில் இயங்க வேண்டும். அதற்குரிய காடர் ஆளணி விவரம் சரியாக வழங்கப்படவில்லை, அதற்குரிய செயல்பாடுகள் நடைபெறவில்லை. அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டவையில் உரிய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை. மின்சாரங்களில் தடை இருக்கிறது. இது நீண்ட காலம் சாவகச்சேரியினுடைய பசுந்தேசம் என்கிற அமைப்பும் சாவகச்சேரி இன்னும் 2 வினாடிகள் ஒன்றியம் என்பதும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற வர்த்தக சங்கம் உட்பட அங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருமே இதனை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் கரிசனை கொள்ளப்படாததால் வந்த விளைவுதான் ஒரு மக்கள் திரட்சியை, மக்களுடைய ஒரு தானாக சேர்ந்த ஒரு கூட்டத்தை நேற்று நான் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக பார்த்தேன். ஆகவே மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகளை சரியாக புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். குறிப்பாக மக்களுடைய உணர்வுகள் முக்கியமானவை, அது சாதாரணமானதல்ல. ஒரு சின்ன தீப்பொறியில் இருந்து எழும்புகிற நெருப்பு போல அந்த மக்களுடைய உணர்வுகளை, அந்த மக்களுடைய எண்ணங்களை சரியான முறையில், நீதியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன்.